அன்பான நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதமல்லி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி நேயர்களே. மக்களுடன் மருதமல்லி என்ற நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். அன்புக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களோடு இன்றைய மக்களுடன் மருதமல்லி நிகழ்ச்சியை இனிதே தொடங்குகின்றோம். எனக்கு இன்றைய தலைப்பினர்களின் உளவே வந்தனம் என்ற தலைப்பில் நாம் பேச இருக்கின்றோம். குறிப்பாக இன்று டிசம்பர் 23 தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடக்கூடிய அற்புதமானது ஒரு நாள், இனிய நாள். இன்றைய தினத்திலே குறிப்பாக நம்மை போன்ற சமுதாய வானொலி உழவினுடைய சிறப்புகளை, அந்த விவசாயத்தினுடைய மேன்மைகளை, உழவர் பெருமக்களை அன்போடு பாராட்டக்கூடிய அவர்களுடைய அந்த பணியினை, அவர்களுடைய சேவையினை நாம் பேசக்கூடிய ஒரு உன்னதமான தினம். விவசாயிகள் தின வாழ்த்துக்களோடு நாம் பேச இருக்கின்றோம். நம்மோடு விவசாய பெருமக்களும் அநேகமாக கூடிய விரைவில் இணைய இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்து, அன்பிற்கின்ற நேயர்கள், இன்ற தேசிய விவசாயிகள் தினத்தை நாம் விவசாய பெருமக்களுக்கான வாழ்த்துக்களாக சொல்லக்கூடிய உன்னதமான தினத்திலே நாம் இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் இந்திய முன்னாள் பிரதமர் சரண் சிங் அவர்களுடைய நினைவை போற்றக்கூடிய வகையிலே இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது என்று சொன்னால் மறுப்பதற்கில்லை. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நம்முடைய கிசான் திவாஸ் என்று அழைக்கக்கூடிய நேஷனல் ஃபார்மர்ஸ் டே என்று அழைக்கப்படுகிறது. நாட்டினுடைய 5வது பிரதமராக இருந்த சௌத்ரி சரண் சிங் அவர்களுடைய பிறந்த தினம் என்று. அப்படி அவர்களுடைய அந்த பிறந்த தினத்திலே விவசாய பெருமக்கள் அவங்களுடைய பணிகளையும் அவர்களுடைய வாழ்த்துக்களையும் பேசலாம். 043442 என்ற முன்னணிப்போடு அன்பான நிலையத்தினுடைய எண்கள் 280 896 290 896 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். இன்றைய தினம் நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய தேசிய உழவர்கள் தினம், குறிப்பாக விவசாயிகள் தினம் என்று கிசான் டே என்று சொல்லக்கூடியது. அன்புக்கின்ற நேயர்களே, நம்மளோட அருகாமையில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் கூடியவர்களை பங்கேற்க இருக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சு, நீங்கள் உங்களுடைய அந்த வாழ்த்துக்களை, உங்களுடைய விவசாய அனுபவங்களை நம்மளோட பேசலாம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை என்று ஐயன் வள்ளுவ பெருந்தகை மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த உலகமானது எத்தனையோ தொழில்களை செய்து சுழன்று வந்தாலும் கூட உழவு தொழில் என்பது மிக முக்கியமான, இன்றியமையாத ஒரு தொழிலாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த உணவு தொழிலை செய்யக்கூடிய விவசாய பெருமக்களை மகிழ்வித்து பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். எனவே விவசாய பெருமக்களை நாம் பெருமைப்படுத்தக்கூடிய தினத்திலே, இன்று விவசாயிகள் தினமாக கடைபிடிக்கக்கூடிய இந்த தினத்திலே நம்மோடு விவசாய பெருமக்கள் நம்மளோட இணைப்பில் இருக்கிறாங்க. அவங்களையும் நாம் வரவேற்று இந்த விவசாயிகளுடைய அந்த நல்ல நாளில் நாம் அவங்களுடைய அந்த வாழ்த்துக்களையும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளையும் நாம் குறித்து நாம் பேச இருக்கின்றோம். அன்பான நேயர்கள், நிலையத்தோடு தொடர்பு கொண்டு பேசக்கூடிய நிலையத்தினுடைய எண்கள் உங்கள் அறிந்த எண்கள் தான். 04342 என்ற முன்னிணைப்போடு 280 896 290 896 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களை அறிமுகப்படுத்துங்க. என் பெயர் என் சங்கரலிங்கம், அதகப்பாடி, தருமபுரி ஒன்றியம். தருமபுரி மாவட்டம், தருமபுரி ஒன்றியத்திலிருந்து சங்கரலிங்கம். விவசாய பெருமகன் தான். என்ன, எவ்வளவு காலமா விவசாய தொழில் இருக்கீங்க? நாங்க 30 வருஷமா செய்யறோம் விவசாயம். 30 ஆண்டுகளா இருக்கீங்க. என்னென்னலாம் அனுபவங்கள் உண்டு உங்களுக்கு? தக்காளி பயிரிடுவோம், நிலக்கடலை, பூ, நெல், ராகி, சாமை, சின்ன வெங்காயம், எல்லாமே அதிகமா சின்ன வெங்காயம். ரோட்ல போகும்போது, டவுன்ல போகும்போது அங்க பூரா வெங்காயம் விளைச்சல் இருக்கிறப்ப அருமையா கத்திரிக்காய் எல்லாமே இருக்கு. எல்லாம் பணப்பயிர் தான். சரி, முதல்ல நிகழ்ச்சியில நாம இன்னும் நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தேசிய அளவில் விவசாயிகள் தினமா கடைபிடிக்கப்படுகிறது. நம்ம நாட்டினுடைய பிரதமர் 5வது பிரதமராக இருந்த
சரண் சிங் அவர்களுடைய பிறந்த தினத்தை போற்றக்கூடிய வகையில காரணம் என்னன்னா, அவர் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி விவசாய சங்கத்துல நிறைய பொறுப்புகள்ல, முக்கியமான பொறுப்புகள்ல இருந்து இந்த நாட்டினுடைய ஒரு பிரதம மந்திரியா வந்த ஒரு பெருமைக்குரியவர் சௌத்ரி சரண் சிங் அவர்கள். அவர்களுடைய அந்த நாளை பிறந்த நாளை போற்றக்கூடிய வகையில நம்மை போன்ற விவசாய பெருமக்களை நாடு முழுக்க பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நாடு முழுக்க கொண்டாடுது. அந்த நேரத்துல ஒரு சின்ன ரேடியோ ஸ்டேஷன், நாட்டுல எங்கேயோ 500 வானொலிகளுக்கு மேல இந்த மாதிரி இருக்கு இந்தியா முழுக்க. அதுல நம்ம தருமபுரியில ஒரு முதல் வானொலி நிலையமா நம்முடைய மருதன்வெள்ளி சமுதாய வானொலி இயங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த நாடே கொண்டாடக்கூடிய அந்த விஷயத்த நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உள்ளூர் விவசாயிகளை கூப்பிட்டு பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுனாலதான் நம்ம முருகேசன் அவர் அதக்கப்பாடி அவர் முருகேசன் ஐயா கிட்ட தொடர்பு கொண்டு, அவர் வானொலியினுடைய ஒரு நீண்ட கால நேயர். அவர் நம்மளுடைய இந்த வானொலி நல்லபடியாக சிறப்பா இருக்கணும், இயங்கணும் அப்படின்றதுல தொடர்ந்து ஒரு முழு மனதோடு இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட தொடர்பு கொண்டு விவசாய பெருமக்கள், குறிப்பா உள்ளூர் விவசாய பெருமக்கள் இருக்கணும். அவங்க ரேடியோல தொடர்புல இருக்கும்போது தான் நம்ம நேத்து அதிகாரி நம்ம வேளாண் இணை இயக்குனர் குணசேகரன் ஐயா கிட்ட பேசும்போது அவர் சில எண்கள்லாம் கொடுத்தார். நல்லம்பள்ளி பக்கம் தாதகாப்பட்டியில இருந்து சில எண்கள் கொடுத்தாங்க. அவங்களும் அந்த வந்துட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் இந்த ரேடியோல இங்க பக்கத்துல ஆதக்கப்பாடி, ஆட்டுக்காரம்பட்டி, இண்டூர், இந்த மாதிரி இந்த வட்டாரத்தில் இருக்கிற விவசாய பெருமக்கள் நீங்க வரும்போது பேசும்போது செய்ய உங்களுக்கும் வானொலிக்குமான ஒரு நல்ல தொடர்பு இருக்கும். அதே நேரத்துல நாளைக்கு ஏதாச்சும் ஒரு சிரமங்கள் உங்களுக்கு தொடர்பு இருக்கும், அதிகாரிகளோட தொடர்புகள் இருக்கும். இருந்தாலும் ஒரு கூடுதலான ஒரு சப்போர்ட் ஒரு வானொலி மூலியமா நமக்கும் இருக்கும். அப்படின்றதுனால முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். விவசாய பெருமக்களாகி உங்களை, எங்களை மாதிரி தொழில் செய்யறவங்களாம் நாங்க நல்லபடியாக தொழில் செய்யறோம்னா அதுக்கு காரணம் நீங்க தான். முதல்ல மருதநெல்லி சமுதாய வானொலியின் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வணக்கம். அதே மாதிரி மருதநெல்லி வானொலியும் மேலும் சிறக்கணும். அந்த சிறப்பான நிகழ்ச்சி தர்றீங்க, நாங்களும் கேட்கறோம். சரிங்க. ஏன்னா சில நிறைய முயற்சி பண்றோம், லைன் கிடைக்க மாட்டேன் போட்டுறோம். சரி. அதே மாதிரி நாம விவசாயத்துல 30 வருஷம் இருந்தாலும் விவசாய நண்பர்னு கவர்மெண்ட் மூலியமா ஒரு 2 பஞ்சாயத்து ஒருத்தர் நியமிச்சுக்கிறாங்க. சரிங்க. அதுல நானும் ஒருத்தர். விவசாயிகளின் நண்பர். சரி சரி, வாழ்த்துக்கள். அது செய்யறோம், தொடர்பு உண்டு. தொடர்பு விவசாயி நீங்க அரசாங்கத்துக்கும் விவசாயிகளுக்கும் தொடர்பு. நல்ல நல்ல அப்படி ஒரு முன்னெடுப்பு, அதாவது ஒரு முன்னோடி விவசாயின்னு சொல்லக்கூடியது. ஆமா, ஒரு நல்லது கெட்டதுன்னா உங்ககிட்ட சொல்லுவாங்க, நீங்க அந்த பகுதியில் இருக்கிற விவசாய பெருமக்களோட கலந்து பேசி பண்ணிப்பீங்க. ஐயா அவரு பேரு, ஐயா நீங்க உங்க பேர் சொல்லுங்க. மரம் நடுவோம், மலையை பெறுவோம். என் பேர் வெங்கடேசன். விவசாய குடும்பம் தான். தாத்தா, அப்பா, இப்ப நாங்க எல்லாம் விவசாயம். வாழ்த்துக்களுங்கய்யா. இப்ப இணைப்புல நம்மளோட பேசுறதுக்காக வராங்க. வருக, வணக்கம். இப்போ விவசாயம் அப்படின்னும் போது இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் மழை பரவாயில்ல. இப்ப நம்ம பகுதி இண்டூர், அதக்கப்பாடி, ஆட்டுக்காரம்பட்டி இந்த மாதிரி பகுதிகளில் எப்படி நீர் பாசனங்கள் வசதி வாய்ப்புகள் ஒண்ணு கிடையாது. ஏரி பாசனமோ அல்லது ஆத்து பாசனம், ஏரி பாசனம் நம்ம சொந்த கிணறு இல்லைன்னா போர்வெல். சில பகுதிகளில் உங்களுக்கு தெரியும் விவசாய பெருமக்களுக்கு ஏரி பாசனம் அல்லதுனா ஆற்று பாசனம் இருக்கும். அவங்க தண்ணி திறந்து விடும் போது நமக்கு தண்ணி கிடைக்கும். நம்ம விவசாயங்கள் நம்ம விவசாயம் செய்யலாம். இங்க வசதி இருக்கிறவங்க கிணறு வெட்டிக்கணும், போர் போட்டுக்கணும், இல்லைன்னா மானாவாரி. இப்போ நம்ம ஊர்ல நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய முதல்ல சிரமங்கள் என்ன? சிரமங்கள் என்னன்னா, தண்ணி முதல்ல நம்ம ஊர் ட்ரை ஆயிரும். இப்போ பென்சில் புயல் வந்துச்சா, இப்போ இது வந்ததுனால பரவாயில்ல, ஓரளவுக்கு தண்ணி இருக்கு. இப்போ இந்த தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு இருக்கும். அதுக்கு மேல எல்லா கிணறும் ட்ரை ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு இந்த சித்திரை முன்னுக்கு பங்குனி வரைக்கும் தாக்கு பிடிக்கும். தை, மாசி, பங்குனி ஒரு 2-3 மாசம் தான் இருக்கும். ஆமா, அவ்வளவுதான் இருக்கும். ஆனா இந்த பென்சில் வராந்தா அதுவும் இப்பயே இல்ல. அதுவும் இல்ல. இந்த பென்சில் புயல் இல்லைன்னா இப்பயே நமக்கு தண்ணி இல்லை. இந்த வருக, வணக்கம். வணக்கம், நான் அழகபாலன் மாது பேசுறேன். வணக்கம் 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 மாதையா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? அருமா இருக்கிறீங்க. அருமான தலைப்பு கொடுத்துருக்கீங்க விவசாய நண்பர்களுக்காக. இன்னைக்கு நம்ம நண்பர்கள் தான் விவசாய பெருமக்கள். உங்களுக்கு எல்லாம் அறிமுகமானவர்கள் இருப்பாங்க. சொந்தக்காரர் நம்மளுக்கு தான். சரிங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரண் சிங் ஐயா அவர்களுக்கு ரொம்ப பரமாந்த நன்றி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். முன்னாள் பிரதமர், 5வது பிரதமர் சொன்னீங்க. ஆமா. விவசாயிக்காக எவ்வளவு பாடுபட்டாருன்னு சொன்னீங்க. மற்ற விவசாயிகளும் அவர் போல நம்ம அனைத்து நண்பர்களுக்கும் உதவி செஞ்சு நல்ல விவசாயம் பண்ணி
மக்களுக்காக சேவை செய்யணும் ரொம்ப ஒரு அன்போட எதிர்பார்க்குறேங்க. நல்லா மிக்க நன்றிங்கய்யா. ஏன்னா விவசாய பெருமக்கள் இல்லைன்னா இப்போ நம்மள மாதிரி தொழில் செய்யறவங்க கொஞ்சம் சிரமப்பட்டுருவோம். நன்றி. ஆமாங்க, கஷ்டம் தானே. நன்றி 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 நன்றி. நாம் சோறு இல்லைங்களா ஐயா? நன்றிங்க நன்றிங்க. நன்றி. சொல்லுங்க. இப்போ ஒரு மழை பொழிஞ்சாதான் நமக்கு வந்து வாய்ப்பு. ஆமா, கிணறு போர் இருந்தாலுமே அதே நிலைதான். போரும் தண்ணி வந்து பெருசா ஒண்ணும் இல்ல. ஒரு நம்மளாம் நிறைய ஒரு 3-4 போர் போட்டு பாத்துட்டோம். சரிங்க. சும்மா ஒரு இன்ச் அளவு தான். அதுல ஒண்ணு விவசாயம். அதாவது மழை இருந்தாதான் அந்த போர்லயுமே ஆமா கிணத்துலயுமே தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப சிரமங்கள் தான். சரி, அந்த மாதிரி நேரங்கள்ல எப்படி நீங்க என்ன மாதிரி பயிர்கள் விளைவிப்பீங்க? அப்ப வந்து குறைவான தண்ணியில சொட்டு நீர் போட்டு ட்ரிப் இரிகேஷன் சொல்லப்படுது. இப்போ சொட்டு நீருக்கு வந்து ஏதாச்சும் அரசாங்கத்துல உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்குங்களா? 5 ஏக்கருக்குள்ள இருக்கிறவங்க 100% மானியம், செலவு இல்லை. அதே மாதிரி 1 அடி 1 அடி 2 அடிக்கு அந்த ஹோல்ஸ் இருக்குது. நாம எது தேவைப்படுறோங்களோ என்ன பயிர் வைக்கிறோங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதுக்கு நமக்கு செலவெல்லாம் இல்லை. 100% மானியம். 5 ஏக்கருக்குள்ள இருக்கிறவங்க 5 ஏக்கருக்குள்ள இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்களுக்கு 75% மானியம், 25% நாம் காசு கட்டணும். அந்த மாதிரி இருக்கு. 5 ஏக்கருக்கு மேல போறோம். இப்போ அந்த ட்ரிப் இரிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு அனுபவ ரீதியா லாபம் தருதா? அதை பத்தி நம்ம பேசுவோம். ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம பேசுவோம். நேரில் இணைப்பு ஒரு பாட்டு கேட்டுட்டு நம்ம உங்ககிட்ட நம்ம பேச இருக்கிறோம். அன்பான நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதன்வெள்ளி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி. இன்னைக்கு தேசிய விவசாயிகள் தினம் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு நம்மளுடைய சமுதாய வானொலி நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் அவங்களோட நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் நமக்கு அதக்கப்பாடியிலிருந்து விவசாய பெருமக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஏன் நம்ம விவசாயிகள் அந்த உங்களுடைய அந்த அனுபவங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பகுதியில் என்ன மாதிரி மண்ணு? இங்க வந்து செம்மண் இருக்குது, கருப்பு மண், களிமண் ரெண்டு இருக்குது, சவுல் மண் சொல்லக்கூடியது. இப்போ இதுல நமக்கு என்ன விதமான இப்போ நம்ம ஊரை பத்தி பேசுவோமே. இப்போ நம்ம அதக்கப்பாடி, ஆட்டுக்காரம்பட்டி இந்த மாதிரி இடங்கள்ல என்ன விளைச்சல் ஜாஸ்தியா இருக்குங்க? இங்க வந்து விளைச்சல் அதிகம் வந்து தக்காளி, சின்ன வெங்காயம். தக்காளி, சின்ன வெங்காயம் தான் அதிகமா பயிர் செய்யறாங்க. சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நெல் கொஞ்சமா பண்ணிக்கலாம். நமக்கு வீட்டுக்கு வேணும்ன்றது நம்ம செஞ்சுக்கிறோம். சரி. இது மிளகாய், கத்திரி, காய்கறி பயிர், சொரக்காய் போடுறாங்க, பீக்கனை, புடலை, காய்கறி பயிர் ஜாஸ்தி. ஆமா, காய்கறி, தக்காளி, காய்கறி ஜாஸ்தி. மற்றபடி பார்த்தோம்னா நெல் வந்து வீட்டுக்கு உண்டானது நெல். பூ அதிகமா இருக்கு. பூனா என்ன மாதிரி பூ? சம்பங்கி பூ அதிகம், இந்த ஊசி மல்லி பூ கொஞ்சமா இருக்குது. இந்த வட்டாரத்துல ஜாஸ்தி. பக்கம் சின்னகாம்பட்டி, செக்காரப்பட்டி, கொல்லம்பட்டியில எல்லாம் சன்ன பூ, சம்பங்கி இருக்கும். சம்பங்கி இருக்கு. சரி. விவசாய பெருமக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், விளைவிக்கிற பொருளை கொண்டு போய் மார்க்கெட்ல பணமா மாத்துறதுன்றது கொஞ்சம் அங்க கொஞ்சம் சிரமங்கள் இருக்குங்க. அது எப்படி? அதுதான் பிரச்சனை. என்னன்னா விளைஞ்சிரும் நல்லா, விளைச்சல் நல்லா இருக்கிறவங்களும் விலை குறைஞ்சு போயிடும். ஆமா, விளைச்சல் இல்லாமக்கும் அப்ப விலை அறிமை. அதாவது விளையாட்ட ஒரு விஷயம் பேசுறது உண்டுங்க. விளையிற பொருளை, உற்பத்தி பண்ற பொருளை விலை நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு ஆள் இருக்கிறாருன்னா அது விவசாயி தான். இப்போ நான் ஒரு பொருளை உருவாக்குறேன், நான் ஒரு பொருளை விற்கிறேன், நான் தான் முடிவு பண்ணுவேன். இதுதான் இந்த வேலைங்க. இந்த பேனா வந்து 5 ரூபா இல்லை 10 ரூபான்றது நான் முடிவு பண்ணுவேன். ஆனா விவசாய பெருமக்கள் வந்து அந்த பொருளை உற்பத்தி பண்றோம். ஆனா அந்த பொருளுக்கான விலையை வந்து ஏன் அது எங்க இந்த சிஸ்டத்துல எந்த இடத்துல அது தவறு வரும்? எந்த இடத்துல தவறுனா எப்படி பார்த்தாலே நாம நிர்ணயம் கரெக்டா அது செய்ய முடியாது. விவசாயம் பண்றதும் சிரமம் இருக்குது. அரசாங்கம் செய்யலாம் தெரிஞ்சனாலே அதுலயும் அரசாங்கத்துக்கும் சிரமம் இருக்கும். எப்படின்னா இப்போ நம்ம தருமபுரி மார்க்கெட் தக்காளி போறோம். சரிங்க. அங்க குறிப்பிட்டதுன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 200 கூட கன்ஃபார்மா நல்லா விற்கும் போதுன்றது. அவ்வளவுதான். இந்த சரௌண்டிங்க்கு இப்ப சுத்து வட்டாரத்துல எல்லாரும் வாங்குவாங்க. சரி. 400 கூட போன கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அப்ப என்ன செய்யறோம் விவசாயி, காலையில ஒரு 4 மணில இருந்து வியாபாரம் ஆகுதுன்னு வைங்க, ஒரு 4-5 மணி வரையும் வித்துறதுன்னு வைங்க. திடீர்னு வந்துருது பழம். அப்போ அந்த பழம் வந்து 200 ரூபாய் வித்தது 50 ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டாங்க. அதாவது இதுல இருக்கிற விஷயம் என்னன்னா, இது கொஞ்ச நேரம் போனா இது பிரயோஜனம் இல்லாத போறதுனால இந்த பொருள் வந்து நம்ம பயன்படுத்தாது பாதுகாப்பு பண்ணி அது வச்சிருந்து விற்க முடியாது தக்காளி எல்லாம். இந்த இடத்துல தாங்க
இந்த மதிப்பு கூட்டல்னு ஒரு விஷயம் வருது. இந்த இடம் இப்ப நீங்க பேசுற இடம் தான் என்னன்னா, இப்ப தக்காளி இருக்கு 200 கூட தேவைங்க ஐயா, 500 கூட வந்துருச்சு, நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க. விலைக்கு சும்மா கூட கீழே கொட்ட வேண்டியதா இருக்குது, அது வேஸ்டா போகுது. ஏன்னா அதை நீங்க வச்சிருக்க முடியாது, ஒரு 2 நாள் மிச்சம் வச்சிருக்கலாம். அவளையும் நம்ம வைக்கிறதுக்கு வசதி இல்ல. வீட்டுல வேணா வாங்கிட்டு போய் ஒரு 2 நாள் ஃப்ரிட்ஜ்லயே ஏதோ ஒரு வீட்டுக்காரங்க வச்சுக்கலாம். விவசாயிகள் அதை வச்சிட்டு இருக்க முடியல. சரி, இந்த இடத்துலதான் அரசாங்கம் சொல்லுது மதிப்பு கூட்டலாமே. நீங்க தக்காளின்னு சொன்னதுனாலே நம்ம தக்காளி விளைச்சல் ஜாஸ்தின்றதுனால அத அடுத்த கட்டமா கொண்டு போறதுக்கு தக்காளியில இருந்து நிறைய அத கெச்சப்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாறு பண்ணி இது பண்ணி பண்றாங்க. அது ஏதாச்சும் நம்ம பகுதியில முயற்சி இருக்கா? அரசாங்கம் வந்து இதுக்கு ஸ்டோரேஜ் மதிப்பு கூட்டல் பொருள் வந்து பாலக்கோட்டில் இருக்குது. பாலக்கோட்டில் கட்டிங்கிறாங்க. நம்மளை விட அங்க கொஞ்சம் இன்னும் பாலக்கோட்டில் தக்காளி ஜாஸ்தி, அதனால அவங்க எக்ஸ்போர்ட்டே பண்றாங்க, வெளியில இருந்து வந்து வாங்குறாங்க. ரைட்டு. நமக்கும் அங்குக்கும் இப்போ 23-24 கிலோமீட்டர் இருக்குது. நாம இப்போ நம்ம 10 கூட 15 கூட நம்மள இருக்குதுன்னு வைங்க. 10-15 கோடி நாம எடுத்து போய் ஒரு வாடகைக்கு தனியா ஒரு வண்டி வச்சு கொண்டு போனோம்னா ஆட்டோவில் போனாலும் சரி, அது செலவு அதிகம் ஆகும். புரிஞ்சுட்டேன். இப்போ அதிகமா இப்போ நம்ம ஒரு 150 கூட கொண்டு போனோம்னா அங்க விற்கலாம். அங்க இப்போ வெளியில விற்கிறதுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பழமா கிடைக்கும். இதுக்கும் நான் ஒரு அப்ப இங்க இருக்கிற விவசாயிகளுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இருந்துச்சுனாக்கா எல்லாமே சாதிக்கலாம். நல்லா இருந்தா அதுதான் சிரமம். அது புரி வச்சு ஒருங்கிணைக்கணும். நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. என்கிட்ட ஒரு 10-15 கோடி நான் இங்க இருந்து ஆட்டோ வச்சு தூக்கின்னு போய் நான் பாலக்கோட்டில் கொண்டு போய் சேர்த்தேன்னா நான் போயிட்டு வர வாடகை கூலி வாடகைக்கு கூட எனக்கு பணம் மிச்சம் ஆகாது. நீங்க சொல்றது சரி. உங்களை மாதிரி ஒரு 20 பேர் சேர்ந்தா 200 கூட ஆகுது இல்ல? பெரிய வண்டியில் கொண்டு போன லாபம் தான். அது கரெக்டா ஒருங்கிணைப்பு பண்ணணும், அதான் வேலை. அந்த ஒருங்கிணைப்பு யாரு பண்ணணும்? நாமளே பண்ணிக்கணுமா இல்ல அரசாங்கம் அது பண்ணுமா? யாரு பண்ணணும்? அரசாங்கமும் முயற்சி எடுக்கணும். ஆனா விவசாயிகளும் ஒண்ணு சேர்ந்து போகணும். அதுல என்னன்னா திடீர்னு ஒருத்தர் வந்து இப்போ குவாலிட்டியான பழம் இங்கேயே கூட நல்லா வித்துரும். அந்த ஆள் வந்து வரத்துக்கு யோசனை பண்ணுவாங்க. நாம கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா கூட மாம்பழம் கொண்டு ஒரு 2 அறுப்பு 3 அறுப்பு வந்து நல்ல பழம் வித்துரும். நீங்க மாம்பழம் எனக்கே கொண்டு வந்து கொடுங்க, நல்ல விலையை சேர்த்து கூட வித்துருவாங்க. கொஞ்சம் அந்த சைஸ் குறையறதுக்குள்ள அப்ப நிச்சு போயிடும். சரி, அதை பத்தி பேசுவோம். நேயர்கள் வேற வராங்க, அவங்க கூட நம்ம பேசுவோம். வருக. வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கும் சந்திரசேகர், சொல்லுங்க. இன்னைக்கு தேசிய போயிட்டு இருக்கு. ஐயாவுடைய கான்வர்சேஷனும் உங்கள்தையும் கேட்டுட்டு இருந்தேன். வாழ்த்துக்கள். ஏதோ நீங்க முதற்கண் அனைத்து விவசாயிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். எவ்வளவு சிரமம் அப்படிங்கறத ஐயா அவர்கள் சொன்னாரு. மதிப்பு கூட்டு பத்தின விஷயங்கள் எல்லாம் மிக தெளிவாகவே எடுத்துரைத்தார். ஐயா, எனக்கு வந்து 2 கருத்துக்கள் முக்கியமா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க சந்திரசேகர், அவங்ககிட்ட பேசுவோம். அதாவது இந்த விவசாயத்தை நிறைய இளைஞர்கள் தேர்ந்தெடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஐயா. அந்த ஆர்வம் கொஞ்சம் கூடி இருக்கு இளைஞர்கள் மத்தியில. ஆனா இதுல என்ன ஒரு சிக்கல்னா, இந்த விவசாய நிலங்கள் அல்லது விளை நிலங்கள் எல்லாமே விலை போயிடுச்சு. அங்க எல்லாமே பில்டிங்கா கட்டும் பொழுது ஆட்கள் கூடுதலாக இதுல இறங்கணும்னாலும் இந்த இடப்பற்றாக்குறை அப்படிங்கறது ரொம்ப எல்லா இடங்கள்லயும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். அதே மாதிரி இந்த ஸ்டோரேஜ் அருமையா நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இந்த கிடங்குகள் இன்னும் கொஞ்சம் அதிக அளவுல அரசாங்கம் அமைச்சு கொடுத்தாங்க அல்லது அதற்கான பிரத்யேக வசதிகள் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். இந்த உரங்கள்ல இயற்கை உரங்கள்ல விவசாயிகள் பயன்படுத்துவதற்கான இந்த மானியம் செஞ்சிட்டு இருக்காங்க அரசாங்கம். இன்னும் அத ஃபுல் ஃபிளெஜ்டா செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எல்லாத்தோட இந்த விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்றைய காலகட்டத்துல இந்த தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது இப்போ ஓரளவுக்கு நல்ல மழை வர்றதுனால அந்த சிரமத்திற்கு உள்ளாகல. மாறாக எக்கச்சக்கமா மழை கொட்டி அதுல பயிர் சேதங்கள் அதெல்லாமும் பாக்குறாங்க. கொஞ்சம் அது வருத்தமா இருக்கு. அது வந்து இயற்கை எதுவும் செய்ய முடியாது. பட் அது மாதிரி பேரிடர் காலங்கள்ல அரசாங்கம் நிச்சயம் விவசாயிகளுக்கான அந்த சப்போர்ட் அப்படிங்கறது செய்யும் பொழுதும் கூட நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு ஐயாவுடைய அற்புதமான பேச்சு கேட்டிருந்தேன். ஒரே ஒண்ணு, இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் அதாவது இயற்கை பேரிடர் வரும் பொழுது ஐயா அவர்கள் எப்படி கையாண்டார், அந்த பயிர் சேதங்கள் அல்லது அந்த பயிர் தொடர்பான விஷயங்களை எப்படி மேலாண்மை அதை பத்தி கொஞ்சம் விஷயம் சொன்னா நிச்சயம் கேக்குறேன். மிக்க நன்றி. அதை சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் கேட்க. நன்றி. நன்றிங்கய்யா. நன்றி.
இனிப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். நான் தாசமரி சித்தன் சார். வணக்கம் சித்தன், சொல்லுங்க. இன்னைக்கு நல்ல விவசாயிகள் தினம்ன்றது ஒரு நல்ல நாள் சார். ஆமா. இந்த விவசாயிகள் நாராயணசாமி அவர்களுக்கும் என்னுடைய காலை வாழ்த்துக்கள் சார். காலை வாழ்த்துக்கள். நாராயணசாமி தான் வாழ்த்து. விவசாயம் அவர் தான் முன்ன இது. நீங்களே பேசுறீங்க. விவசாயத்தை பத்தி அவரு உங்ககிட்ட தான் பேசுறீங்க. உரையாடிக்கூடிய நாராயணசாமி நல்லா சொன்னாரு. தக்காளியை பத்தி அதை பத்தி நல்லதா சொன்னாரு. அவர் பேர் நாராயணசாமி இல்ல, சங்கரலிங்கம். சங்கரலிங்கம். சரி, அதை பத்தி சொன்னாரு. பாலக்கோடு தக்காளி அதிகம் சொன்னாரு. ஆமா. அந்த மாதிரி இப்ப எங்க தாசன்பட்டி பகுதியில எல்லாம் சார் கலக்காயி சாம இதுதான் அதிகம். எங்க பகுதியில் அக்கம்பட்டி பஞ்சாயத்துல கலக்காயும் சாம. ஆமா, கலக்காய் இப்ப சாமி எல்லாம் விட்டுட்டாங்க. இப்ப கலக்காய் தான், கலக்காய் குச்சி தான் இப்ப அதிகம். குச்சி கிழங்கு. ஆமா, இந்த கலக்காய் எல்லாம் போட்டா கலக்காய் நல்ல மனவேறு கலக்காய் நல்ல வருது ஈல்டு. இந்த நம்ம சந்திரசேகர் சொன்ன மாதிரி எல்லாம் பேரிடர் நேரத்துல எல்லாம் வந்து சும்மா சாதாரண பேரிடர் நேரத்துல வந்துட்டா கவர்மெண்ட் ஒத்துழைப்பு நமக்கு கொடுக்காது. அதுக்கு இன்சூரன்ஸ் காப்பீட்டு பண்ணி வைக்கணும் சார். காப்பீட்டு பண்ணி வச்சா மட்டும் அது நமக்கு பேர் கிடைக்கும். என்ன ஐயா, என்ன சித்தன் ஐயா, சொல்லுங்க. நான் என்ன நினைச்சுன்னு அது அப்படியே பளிச்சுன்னு சொல்றீங்க. அடுத்த கேள்வி அதான் வச்சிருந்தேன். நீங்க நல்ல எனக்கு ரொம்ப அனுபவம் சார். அதுல விவசாயம் ரொம்ப அனுபவம். இது ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நம்ம பேசுவோம். கலக்காய்க்கு பண்ணிருக்கிறேன், எல்லாத்துக்கும் பயிர் காப்பீட்டு பண்ணிருக்கிறேன். நிச்சயம். அது பண்ணாதான் சார் நமக்கு கிடைக்கும். நாம போய் கவர்மெண்ட் மேல குறை சொல்லக்கூடாது. அருமையா சொன்னீங்க. நாம பேசுவோங்க. நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. இவர் ஒரு நல்ல ரேடியோ வானொலி நேயருங்க. நான் அதான் குறிச்சு வச்சிருந்தேன். இப்ப இந்த சிரமங்கள்லாம் இருக்கு. நம்ம மதிப்பு கூட்டத்துல பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன எதிர்பார்க்கறீங்கய்யா? இப்போ நீங்க ஒண்ணு பேசலாம். இப்போ இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த பக்கம் அதற்குப்பாடி ஆட்டுக்காரம்பட்டி இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விவசாய பெருமக்களுக்கு இதை செஞ்சா இங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் என்ன எதிர்பார்க்கறீங்க உங்கள் விவசாயம் சார்ந்து? இங்க தக்காளி சின்ன வெங்காயம் அதிகம். அது சரி. இங்க ஒரு கிடங்கு உண்டான தக்காளி வச்சு வைக்கிறதுக்காகவோ இல்ல சின்ன வெங்காயம் பண்றதுக்கும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அரசாங்கம் செஞ்சு எங்க அமைஞ்சா ஒரு அது அமைக்கிறோம்னா அது எல்லா பகுதி விவசாயிகளுக்கும் ஒரு மத்தியமா இருக்கணும். அதகப்பாடி பஞ்சாயத்தில் போட்டாவே சோகத்தூர் அதகப்பாடி இந்த பக்கம் ஒரு 2-3 பஞ்சாயத்து கவரம். இந்த பக்கம் இது நம்ம பெண்ணாகர் சைடு இந்த பக்கம் நத்தப்பள்ளி பள்ளப்பட்டி இதெல்லாம் கூட சேரும். ஆனா ஒன்றும் பிரச்சனை தான். இது நல்லம்பள்ளி யூனியன்ல வருது. இது நல்லம்பள்ளி யூனியன் வருது. ஆமா. அதகப்பாடி பஞ்சாயத்து 1 கிலோமீட்டர் தான் பக்கம். அதகப்பாடி நல்லம்பள்ளியில் வருதுல்ல. தருமபுரி அதகப்பாடி தருமபுரி போகுது. சோகத்தூர் கடகத்தூர் எல்லாம் சேர்ந்தா அந்த 3 சரௌண்டிங் சேர்ந்தா ஒன்று பண்ணலாம். அங்க பண்ணலாம். தருமபுரி யூனியன்ல நீங்க கேக்குறீங்க. தருமபுரி யூனியன் அங்க ஒண்ணு பண்ணும்போது இந்த பக்கம் நல்லம்பள்ளி யூனியன்ல அந்த பக்கமா கொண்டு அதாங்க. இதெல்லாம் ஒரு விவசாய பெருமக்கள் நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான நம்ம தீர்வுகள். ஒரு நிகழ்ச்சியில நம்ம பேசுறோம் அப்படின்னும் போது நிறைய பேர் கேட்கலாம். அரசு அதிகாரிகள் கேட்டுட்டு இருக்கலாம், சாதாரண பொதுமக்கள் கேட்டுட்டு இருக்கலாம். நீங்க உங்களுடைய டிமாண்ட்ஸ், தேவைகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐயா, நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த தண்ணீர் பிரச்சனையை நீங்க மையமா சொன்னீங்க. இதுக்கு ஏதாச்சும் தீர்வுகள் இருக்கா? நீங்க எதிர்பார்ப்புகள் இருக்கா? ஏன்னா விவசாயிக்கு தான் தெரியும். இப்ப எனக்கு தண்ணி கஷ்டம்ன்றது மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த கஷ்டத்தை எப்படி சரி செய்யறதுன்றது அந்த கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சொட்டு நீர் தான் சார் அது தீர்வு. குறைவான தண்ணியில அதிகமான நெல்பரப்பு செய்யலாம். நாங்க சொட்டு நீர்ல தான் பண்ணிக்கிறோம். தண்ணி அதிகமா இருந்தாலும் சொட்டு நீர் தான் நான் விவசாயம் பண்ணிக்கிறேன். குறைவா எப்பயுமே என்ன போட்டுருக்கீங்க நீங்க? நான் இப்போ பூ 1 ஏக்கரா போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் 1 ஏக்கரா போட்டிருக்கிறேன். கொண்டக்கடலை 1 ஏக்கரா போட்டிருக்கிறேன். அடுத்து ராகி பண்ணலான்னு. சரி. இப்போ நீங்க தண்ணி கிணத்துலயோ போர்லயோ இருக்கும்போது ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் ஓகே சார். அதுலயுமே ட்ரை அப்படின்னா நம்ம என்ன செய்ய வாய்ப்பு? நிலப்பரப்பு நம்ம பயிர் குறைவா குறைச்சிக்கணும். விவசாயத்தை குறைச்சிக்கோங்கன்றீங்க. இப்போ சிலர்லாம் முன்னெடுப்பு சொல்றாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம தடிக்கு விழுந்தா நம்ம காவேரி நம்ம ஊர்ல தான் முதல்ல நுழையுது. தமிழ்நாட்டுல முதல்ல நுழையிறதே நம்ம தருமபுரி மாவட்டம் தான். ஆனா அதனால நமக்கு பிரயோஜனம் உண்டா? விவசாயத்துல பிரயோஜனம் இருக்கான்னா இல்ல, ஒண்ணுமே கிடையாது. அரசுதான் முன்னெடுக்கணும். அதுதான் விவசாயிங்க. இப்போ நான் அதை செய்ய முடியாதுங்க, நீங்க மட்டும் செய்ய முடியாதுங்க. ஆனா ஒரு விவசாய பெருமக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, இதை செஞ்சா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு. இங்கே அதப்படி ஏரி பெரிய ஏரி. ஆமா, அந்த ஏரி ஒரு டைம் ரப்பிடுச்சுன்னா
கன்ஃபார்மா 3 வருஷம் சேமரம் இருக்கும். சுத்து வட்டாரத்துல ஒரு 150 கிணறு. அதாவது வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஆமா, ஒரு ஏரி, ஒரு பெரிய ஏரி அது நல்லா ஆழமா படுத்திட்டாங்க கவர்மெண்ட்ல. அந்த ஏரி மட்டும் ரெப்பிடுச்சா 3 வருஷம் சேமரம் இருக்கும். அந்த கிணற்று நீர் மட்டமும் இருக்கும், போர் இருக்கும். 3 வருஷம் கன்ஃபார்மா நல்லா அந்த சுற்று வட்டாரத்துல ஒரு லெவல் தண்ணி இருந்துட்டே இருக்கும். ஆமா, 150 கிணறு பாக்கும். இங்க பள்ளப்பட்டி வெளியே அடிக்குது அந்த. புரியுது. அதாவதுங்க இப்ப நீங்க சொல்றது பார்க்கும்போது அப்ப அந்த ஏரியை நிரப்புறதுக்கு உண்டான வறட்சியான காலகட்டங்கள்ல அதுக்கு உண்டான ஒரு செய்யணும். இப்ப காவேரியில இருந்து ஒரு அந்த உபரிநீர் வரக்குள் பண்ணா போதும். இப்ப எல்லாம் கூட நல்லா அந்த தண்ணி அதிகமா போகுது இல்ல, எப்படி பார்த்தாலும் வருஷத்துல ஒரு 15-20 நாள் போதும். ஆடி மாசம் போயிருது. ஒரே டைம் ரப்பி விட்டாவே போதும். ஒரு 2 நாள் ரப்பிச்சுனாவே 3 வருஷம். அதுக்கெல்லாம் சோர்ஸ் முடியுமா? இருக்கும், கன்ஃபார்மா செய்யலாம். ஆனா இப்போ ஒகேனக்கல் ஒரே லைன் வருது. இதுக்கு வந்து என்னன்னா அரசாங்கம் திட்டம் கோடிக்கணக்கில் ஆகும். அது ஒரு இவ்வளவு பைப்பு குடிநீர் போற லைன் போடலன்னா கூட சுத்திகரிக்காத நீரா கொடுக்கலாம். அது செலவினங்கள் கம்மி. நேரடியே தண்ணி தானே வருது, அதனால தப்பலாம் செய்யலாம். உந்தரத மட்டும்தான், உந்தி மேல அடிச்சா போதும். கொண்டு வந்தாவே கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான ஏர் ரெப்பிடலாம். சரி, விவசாய பெருமக்கள், ஏன்னா நம்ம ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் பேசினா நம்ம இருக்கும். நேயர் ஒருத்தர் இணைப்புல வருக. வணக்கம். ஹலோ, வணக்கங்க. விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளது கடத்தூர் பலகர கடை உமாசங்கருங்க. வணக்கம் உமாசங்கர். வணக்கம் ஐயா. இன்னைக்கு விவசாயத்தின வாழ்த்துக்களுங்கய்யா, நண்பர்களா வந்திருக்காங்க, சந்தோஷங்கய்யா. என்னுடைய கேள்விங்கய்யா, இப்ப விவசாய பெருமக்கள் வந்து இந்த கூலி ஆட்கள் பிரச்சனை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரியலைங்கய்யா. அது வந்து உங்களுக்கு ஆமா ஐயா இல்லைங்க, நான் ஒரு ஏக்கரை இந்த நிலம் இருக்குங்கய்யா. சரிங்க. 4 வருஷத்துக்கு முன்ன அவரை தவிர தள்ளி போட்டு அது எடுக்கிறதுக்கு கூலி ஆட்கள் கூப்பிட்டு பாத்துட்டுங்கய்யா. அவங்க ரெடியா காலையில 9 மணினா ஏரி வேலைக்கு ரெடியா இருக்கிறாங்க. இதனால 100% விவசாயி கட்டுறது காரணம் இதுதாங்கய்யா. கேரளா மாதிரி விவசாயிகள் பயன்படுத்தினாங்க ஏரி வேலைக்காரங்கள. உண்மையில எல்லா விவசாயிகளும் நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, அவங்கள கூட கேட்டு பாருங்க, கூலி ஆட்கள் பிரச்சனை எவ்வளவு இருக்கு தெரியும். சகோதரிகள் நான் விட்டங்கய்யா பண்ணைத்த இன்னும் வரைக்கும் என்னுடைய நிலம் தரிசாதாங்க இருக்கு. ஏன்னா கூலி ஆட்களை போய் கூப்பிட்டு பாத்துட்டு நம்மளுக்கு தாங்க நஷ்டம் ஆகுது. அந்த டயத்துக்கு அது புடுங்கலன்னு வச்சுக்கோங்களேன், அறுக்க முடியலனாலும் எல்லாம் பாலா போயிருங்க. இது வந்து விவசாயிகள் கிட்ட மிகப்பெரிய குறைவா இருக்கு. அது எப்படி சமாளிக்கணும் ஒரு நீங்க ஒரு முக்கியமான ஒரு புள்ளிய ஒரு கருத்தை வச்சிருக்கீங்க. அது சம்பந்தமா நான் பேசுறேன், ரேடியோல நம்ம கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி. இனிப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். காலை வணக்கம். வணக்கம் வணக்கம் அழகேசன் ஐயா. ஐயா, இன்னைக்கு உழவர் திருநாள். ஆமா, உழவர் தினம். ஆமா, விவசாய பெருமக்கள். ஆமா, நம்ம நினைத்து வந்திருக்கிற நம்ம விவசாய பெருமக்கள் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஆமா, இனிமேல் வந்து உள்ளூர் மக்களை வந்து அதுவும் குறிப்பா விவசாயிகள் விவசாய தினத்துல விவசாயிகளை கூப்பிடலன்னா எப்படின்னு தான். ஆமா, அது நம்ம ஆட்டுக்கார ஆமா 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 வானொலி நேயர்கள் அவர்களாம். ஆமா ஆமா, அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். நிச்சயம் நிச்சயம். ஆமாங்க, இந்த உழவு தொழில் தான் விவசாயம் தான் நாட்டின் ஒரு முதுகெலும்பு, அச்சாணின்னு சொல்லணும். ஆமா, உழவன் சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். கண்டிப்பா. நீ சாப்பிட்டு வேற வேலை செஞ்சாலும் சாப்பாட்டுக்கு போறது வந்து விவசாயம் தான். ஆமா ஆமா. தொட்டு நடக்கிறது உலக தொழில். ஆமா ஆமா. நாடு போர் எடுத்தால் அழகான தென்முதிரை சொல்லுவாங்க. அருமை. ஆமா ஆமாங்க. விவசாயி நிறைவேற்றும் போது வந்து சாதாரண ஒதுக்கலைங்க, அந்த காலத்துக்கு தன்னுடைய சேர்த்து ஈரமாக்கி விதைச்சு தள்ளுறாங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த ஈரங்கள் தான் அவங்க செடிச்சு அந்த பயிர் வந்து விளைஞ்சி விவசாயம் நிற்கும் போது பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உண்மை. ஆமாங்க. அதாவது வள்ளுவர் வந்து ஒரு அதிகாரமே கொடுத்திருக்காரு உழவுன்னு சொல்லிட்டு. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி, உழுவாரை எல்லாம் பொறுத்து அவங்களுடைய பசி விவசாயி தான். அதனால உழவுன்ற வட்டிக்கு அச்சாணி இந்த உழவு. அருமை, நன்றிங்க. விவசாய பெருமக்கள் வந்து அனைவரும் மாதம் மும்மாறி பொழுது மழை காலம் பொழுது நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் 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 முருகனையா. வணக்கம். இந்த அருமையான தலைப்பு. ஆமா, உழவே வந்தனம். ஆமா, தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆமா ஆமா. கண்டிப்பா இந்தியாவின் முதுகெலும்பாக திகழ்பவர்களே விவசாயிகள் தான். ஆமா. அந்த விவசாயிகள் தன்னுடைய உதிரத்தை
கொடுத்து அந்த விவசாயம் பண்ணி அவங்களுக்கான வருமானம் சரியா இப்ப கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அது கிடைக்க மாட்டேங்குதுன்னா, இப்ப அதகப்பட்டிருந்து ஒரு நம்மளுக்கு நேரலையில ஒருத்தர் இணைஞ்சிருக்காருங்க ஐயா. ஆமா, சங்கரலிங்கம் இருக்காரு ஐயா. அவர் சங்கரலிங்கம் ஏரியாவெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப ஃபேமஸ். ஆமா ஆமா, தமிழகத்துல அனைத்து மாவட்டத்துக்கும் சப்ளை, 3 மாநிலங்களுக்கும் இங்க இருந்துதான் சின்ன வெங்காயம் போகுது. ஆமா, இது அரசாங்கம் என்ன செய்யணும்னா, பதப்படுத்தும் குடோன் அதான் பேசணும். அது பொதுவா இது வேண்டாம். ஒரு விவசாயிக்கு இத்தனை ஏக்கரா வச்சிருக்காருன்னா அவருக்கு மானிய விலையில லோன் கொடுக்கலாம் அந்த குடோன் அமைக்கிறதுக்கு. அப்ப அந்த மானிய விலையில குடோன் அமைச்சா அது அவருடைய அந்த வெங்காயத்தை பதப்படுத்தி அது மார்க்கெட்டிங்க்கு இன்னைக்கு உச்சத்துக்கு போனது சின்ன வெங்காயம் 150 250 ரூபாய் என்ன போனது. சின்ன வெங்காயம் விலை வந்து 250 ரூபாய்க்கு மேல போனது. அந்த மாதிரி பொருள் எல்லாம் வந்து பதப்படுத்தினா மதிப்பு கூடும் அந்த பொருளுக்கு. இப்போ நீங்க எல்லாம் வந்து அது அரசாங்கமும் இந்த விஷயத்துல தக்காளி பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு சோர்ஸ் கம்மியா தான் வரும். மற்ற பொருள நெல் இது தானியங்கள்லாம் வந்து ஆல்ரெடி குடோன், அரசு குடோன் இருக்குது, இல்ல சம்பந்தப்பட்ட நம்மளே வந்து நம்ம வீட்டுல சேமிச்சுக்கிறோம். சில பொருள் இந்த பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இந்த மாதிரி பொருள் எல்லாம் வந்து நம்ம ஏரியாவில் விளையிறது என்னவோ அதுக்கான சேமிப்பு கிடங்குகள் விவசாயிகளுக்கு மானிய விலையில அரசாங்கம் கொடுக்கணும், ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதுக்கு உங்களை மாதிரி உள்ளாட்சியில இவர் வந்து தடங்க பஞ்சாயத்தினுடைய பிரசிடென்டோடைய கணவருங்க, கவிதா முருகன் அப்படின்னு சொல்லிட்டு பையா, அவரு கிராம வளர்ச்சி குழுவினுடைய தலைவர். நீங்க எல்லாம் ஒரு விவசாய பெருமக்களுக்கு உறுதுணையா இருந்து அதிகாரிகளோட இந்த மாதிரியான கருத்துருக்களை நீங்க முன்னெடுப்பு செய்யணும். அதுக்கு நீங்களும் நிறைய நிகழ்ச்சிகளை வந்து வலியுறுத்தி இருக்கிறேன். விவசாய பெருமக்களுக்கு கூட என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, மழை காலத்துல வந்து உபரி நீர் வந்து குட்டைங்களுக்கு போகும். ஆமா, நீங்க ஒரு 5 ஏக்கரா ஒரு 2 ஏக்கரா அப்படி இருக்கிற இடத்துல அந்த மழை நீரை சேமிக்கிறதுக்காக ஒரு 10க்கு 10 இல்ல ஒரு 20 சேமிப்பு குழி, நீர் சேமிப்பு குழியை வந்து தோண்டி விடலாம். பண்ண கொட்டை. அது ஏன்னு கேட்டீங்கன்னா அது நீரை வந்து நம்மளுடைய நிலத்தடி நீரை வந்து ரொம்ப நாளைக்கு சேமிச்சு வைக்கும். இது வந்து பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தையும் நீங்க இப்ப சொல்றீங்க. ஆமா, அது பஞ்சாயத்து திட்டமா எவ்வளவு பண்ணாலும் பஞ்சாயத்து என்ன பண்ணுன்னா பொது இடங்கள்ல தான் அதை வந்து கொண்டு போய் விடுறாங்க. சரி, பொதுவான அரசுக்கு சொந்தமான இடத்துலதான் பண்ணக்குட்டைகள்லாம் அமைக்கிறதுக்கு. அதே மாதிரி இப்ப விவசாயிகளுக்கு அதுக்கான நிதியை கொடுத்து செய்யறாங்க. சரிங்க. இருந்தாலும் விவசாயிகளே தன்னுடைய முயற்சியில தன்னுடைய ஒரு 2 ஏக்கரா இருக்குதுன்னு வச்சீங்களேன், ஏதோ ஒரு பயன்படாத இடம், ஒரு தண்ணி போக்குவரத்து ஒரு டவுனான இடத்துல பண்ணைக்குட்டி அவங்களே வச்சு அந்த நிலத்தடி நீர் வந்து சேமிக்கும். அருமை அருமை, நன்றிங்கய்யா. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி 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 நன்றி. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அன்பான நேயர். வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ராணிமா. விவசாயிகளை பத்தி போட்டுங்கிறீங்க ஐயா. ஆமாமா. விவசாயத்துல வந்து நான் விவசாயம் எந்த லாபமே இல்லைங்க ஐயா. நான் பச்சை மிளகா நட்டுங்கிறேன். 550 கிலோ அறுத்தா 550 கிலோ அறுத்தா நான் மருந்து, மேல் மருந்து, அடி மருந்து, கூலி எல்லாம் போட்டா ஒரு 700 ரூபாய் கையில இருந்து போடுறதாக்குது ஐயா. ஐயா சங்கரலிங்கம் ஐயா ஆமான்ற மாதிரி தலையாடுறாரு. வருமானம் இல்லதான். 15 ரூபா வைக்குது ஐயா. ஒரு ஆளு 45 கிலோ 50 கிலோக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 300 ரூபாய் கூலி. அவங்க பக்கம் தான் கணக்கு போட சொன்ன. விவசாயம்னா கரெக்டா தெரியும். இன்னைக்கு 10 பேர் அந்த 550 கிலோ அறுத்ததுக்கு 10 பேரு, அது 10 பேர் கூலி கழிச்சு நேத்து இன்னைக்குதான் கூலி. இணைப்பு சரி இல்லையாமா? எல்லாம் போட்டு கணக்கழிச்சதுல 750 ரூபாய் கையில இருந்து போகுது ஐயா. புடிங்கி போட்டலாமான்னு அந்த மிளகாய் அறுத்து தூக்கினு வந்து ஓட்டான்னு போட்டு அவங்க வண்டிக்கார் வந்து ஏற்றி வரத்துக்குள்ள ஆம்பளைங்களா அந்த மூட்டை தூக்குனாக்கல தூக்கி பார்த்தாக்கல ஒரு 50 ஒரு 40 வர மாதிரி இது வெயிட் தூக்குனாக்கல. ஏதோ நாம நடுற நேரத்துல விலைவாசி வித்துச்சுன்னா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிறோங்க. சூதாட்ட மாதிரி ஆகி போச்சுட்டீங்க. ஆமாங்க ஐயா. அது நம்ம விலைவாசி வித்துச்சுன்னா பரவாயில்ல, நம்ம உலகிற உழப்புக்கு இன்னைக்கு 10 ரூபாய் நமக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஆனா அது விலைவாசி இல்லைன்னா அந்த பயிர் இணைப்பு கொஞ்சம் சரியில்லாம இருக்குமா? நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம் நம்ம. நன்றிமா, நன்றி நன்றி. இல்ல இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு வருதுமா. நம்ம பேசுவோம்.
நிறைய நேயர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய அவங்களும் அவங்களுடைய கருத்துக்களை பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கேட்டாரு, இந்த ஏரி நம்ம சில விஷயங்களை உடைச்சு பேசணும், சிலதை நம்ம மறைச்சு பேசினாலும் இருந்தாலும் எனக்கு அதுல கொஞ்சம் அதுல ஏதாச்சும் உங்களுக்கு அந்த விவசாயத்துல பாதிப்பு இருக்கா, அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன செய்யணும்? அத தண்ணி ஏரிங்களுக்கு அனைத்து பகுதிக்கும் இப்போ ஒகேனக்கல் இங்க தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம், தருமபுரி ஒன்றியம், நல்லமல்லி ஒன்றியம், 3 ஒன்றியம் வரும். தருமபுரி வரையும் வந்தாவே இந்த லைன்ல ஒரே லைன் கொடுத்தா கூட குறைஞ்சபட்சம் அது நீங்க நேரேற்று அதை நம்ம முடிச்சிட்டோம், அது அரசாங்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க. இந்த ஆட்கள் பற்றாக்குறையை பத்தி பேசினாரு, இது எல்லா ஏரியாவிலும் இருக்குதுங்க. இப்ப அம்மாவும் சொன்னாங்க. இது என்ன பண்ணா, இப்ப அவங்க மிளகா போட்டுருக்கான்னு சொன்னாங்க, பேப்பர் போட்டு போடணும். பேப்பர் என்ன பேப்பருங்க? இந்த மூடாக்கு பேப்பர். மிளகா களை எடுக்கிற வேலை இல்ல, அது நம்ம எந்த பயிர் பண்ணல. இப்ப அவங்க விலை கிடைக்கலன்னு சொல்றாங்க. நம்ம விவசாயிகளுடைய பழக்கம் என்னன்னா, ஒரு பயிர் விலை வித்தா உடனே சடனா எல்லாருமே அதுக்கே போறது, அது தப்பு. இப்ப தக்காளி கிலோ 100 ரூபா போனா போடு தக்காளியே போடு, மிளகா விலை வித்தா மிளகா, அந்த மாதிரி பயிர் பண்ண ஒரு எதிர்பார்ப்பு தானே, ஒரு எண்ணம். நாமளும் ஒரு 10 கிலோ இது பண்ணிடலாம். அது நான் அந்த மாதிரி நாங்களும் செய்யறது, மாத்திருவீங்க. நான் அந்த மாதிரி செய்யறதுல எந்த பயிர் மோகம் அதிகமா இருக்குது பாக்கணும், அதை பார்த்துதான் நம்ம எந்த இது செய்யணும். அப்புறம் நம்ம முன்ன சொன்னாரு வெங்காயம் பதப்படுத்தல். வெங்காயம் பதப்படுத்துறதுக்கு நம்ம அரசு எதிர்பார்க்க வேண்டியதில்லை, நம்மளாலே முடியும். எப்படி? இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 10 ரூபாய்க்கு நம்ம ரோடு ஏகமா நானே வாங்கிட்டு போயிருக்கேன், 10 ரூபாய் 100 ரூபா கொடுத்தா அந்த மாதிரி. ஆனா அன்னைக்கு என் சொந்த முயற்சியில நான் பதப்படுத்தி அது 50 ரூபாயில வித்துனுக்கிறேன். என் சொந்த முயற்சி அத வாங்கி பதப்படுத்தி என் வெங்காயம் நான் நீங்க விளைஞ்சத கம்மியா போகும்போது வெளியே விடல. ஆமா, அதுக்கு அரசெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நம்ம சொந்த முயற்சி இருந்தாவே கண்டிப்பா செய்யலாம். நான் செஞ்சிருக்கிறேன், எக்ஸஸா செஞ்சு 50 ரூபாய்க்கு வித்துனுக்கிறேன். 10 ரூபாய் வித்தும் போது பதப்படுத்தி 50 ரூபாயில வித்துனுக்கிறேன். அதுக்கு அரசு முயற்சி, அரசெல்லாம் ஒண்ணும் தேவை, நம்ம சொந்த முயற்சி சிறிய ஒரு முதலீடு தான் போதும். இல்ல அவர் சொன்னது ஒரு எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது ஒரு ஜாஸ்தியா இருக்கும்போது ஒரு வெங்காயத்துக்கு அது செய்ய முடியாது. சின்ன வெங்காயத்துக்கு கண்டிப்பா செய்ய முடியாது, அரசாங்கம் செய்ய முடியாது. அரசாங்கம் சின்ன வெங்காயத்துக்கு கோடன் செய்ய முடியாது. அதுனா ஒரு ஏக்கரை விளைஞ்சினாவே அது நிறைய இடம் தேவைப்படும். அதுக்கு நாம பாத்தீங்கன்னா நம்ம விவசாய நிலத்திலேயே ஒரு ஏக்கரை வெங்காயத்தை பதப்படுத்தணும்னா ஒரு 10,000 ரூபாய் இருந்தா போதும். 10,000 ரூபாயில அது பதப்படுத்தலாம். குறைஞ்சது 3 மாசம், குறைஞ்சபட்சம் 3 மாசம் 6 மாசம் வரையும் வைக்கலாம். அப்ப நாம எப்ப நமக்கு விலை கூடுதலா வருதோ அப்ப வித்துக்கலாம். கண்டிப்பா அந்த வெங்காய விவசாயி அது செய்யணும். ஏன்னா நானு செஞ்சு பாத்துருக்கேன். அத அவங்க கொஞ்சம் சிரமம் எடுத்துக்காம பால் மாறாம செய்யணும். அந்த உழைப்ப நம்ம கடைசி நேரத்துல விட்டுட்டோம்னா பணம் இல்ல. நிறைய 10 ரூபாய் ரொம்ப சிரமப்பட்டு விவசாயம் கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி தெரியும் செய்யலாம். இப்போ இந்த பயிர் பாதுகாப்புன்னு ஒரு வார்த்தையை ஒருத்தர் சொன்னார், அது விவசாய பெருமக்கள் பண்றோமா, ஏன் பண்றதில்ல? ஒருவேளை பண்றதில்லைன்னா அது நாம அந்த 500 ரூபா 400 ரூபா கட்டி தான் வருதான்னு விட்டுறோமா, இல்ல அந்த 500 ரூபா 400 ரூபா கட்டுறதுக்கு சிரமமா அப்படின்றதெல்லாம் பேசுவோம். நேயர் ஒருத்தர் இணைப்புல வராங்க, அவங்களோட பேசிட்டு பேசலாம். வணக்கங்க. இனிய காலை வணக்கம் ஐயா. வணக்கங்க. கெட்டுப்பட்டியிலிருந்து சின்னசாமி. சின்னசாமி வணக்கம். சின்னசாமி சொல்லுங்க. வணக்கங்க ஐயா. தேசிய விவசாயிகள் தின நல்வாழ்த்துக்கள். ஆமா, விவசாய பெருமக்கள் இருக்கிறாங்க நம்மளோட நிகழ்ச்சியில. நம்ம ஒரு புதுசா நாம புதிய முயற்சியா விவசாய பெருமக்கள் வரணும். திடீர்னு ஆபீசர்ஸ் அலுவலர்களை கூப்பிட்டு பேசலாம், இருந்தாலும் களத்துல ஃபீல்டுல இருக்கிற விவசாயிகள் பேசினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே நிகழ்ச்சி அப்படின்றதுனால அவங்க பேசிட்டு இருக்காங்க. சரிங்க, நல்லது. ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நானும் ஒரு விவசாயி தாங்கய்யா, டெய்லரு மற்றும் விவசாயம். அதனால விவசாயி எனக்கும் சேர்த்து தாங்க சொல்றேன். அதாவது விவசாயத்துல அந்த காலத்துல பழமொழி சொல்லுவாங்க, உழவன் கணக்கு பார்த்தா உழக்க கூட மிஞ்சாது அப்படின்னு. அது போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதலீடு எல்லா விலைவாசியும் அதிகமாகி போச்சுங்க, மருந்தாக்கிட்டோம். இப்ப நான் பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப ஐயா சொன்ன மாதிரி அந்த ஏரியாவில் தாங்க தக்காளி நாத்து எடுத்து மானாவாரியிலே நான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்க. அதக்கப்பாடி பகுதியில் தான் நாத்து வாங்கிட்டு வருவோம் நாங்க.
அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதக்கப்பாடியில தக்காளி பண்ண போடாததுக்கு முன்ன ராயக்கோட்டையில போயிட்டு எடுத்துட்டு வருவோங்கய்யா. அன்னைக்கு ரகமும் வேற மாதிரி இருந்துச்சுங்கய்யா. தக்காளி ரகம் பாத்தீங்கன்னா அருமையான ரகம் இருந்தது. இப்ப அந்த ரகம் எல்லாம் மாறி போச்சு, புது புது ரகமா வந்துச்சு. மகசூல் பாத்தீங்கன்னா இப்ப நான் மானாவாரியில ஒரு 6 ஏக்கரா தக்காளி போட்டோன்னு வச்சுக்காங்க. எனக்கு வந்துட்டு பார்த்தா எல்லாம் போக ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் கூட எடுத்திருக்காங்கய்யா முதலீடு போக. அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுங்கய்யா விவசாயத்துல. இப்ப சரியான நேரத்துக்கு மழையும் நமக்கு வந்து கிடைக்கிறது இல்ல, பருவமழை போயிடுதுங்க. முன்னாடி இப்ப ஆடி ஆவணியில வந்து அந்த மழை சரியான நேரத்துல பெய்யாதனால மானாவாரியில எடுக்க முடியறது இல்ல. சரிங்க. இப்ப வந்துட்டு இப்ப கடைசி காலத்துல மழை பெய்யுதுங்க. இப்ப வந்து அந்த ரகம் மாத்தினதுனால வந்து எங்களுக்கு வந்து சரியா விளைச்சல் வர்றதில்லைங்கய்யா. அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு வந்து இப்ப நம்ம பகுதியில நல்லமல்லி பகுதியில பாத்தீங்கன்னா எங்க ஊர் கெட்டுப்பட்டியில சின்ன ராயக்கோட்டைன்னு சொல்லி பேரே வந்துருச்சு அந்த காலத்துல. அந்த காலத்துல இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்க. அதாவது நம்ம இதுல பாத்தீங்கன்னா ராயக்கோட்டை அதிகமா தக்காளி விளைச்சல் இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து அந்த தக்காளி நாத்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் நாத்துக்கு மேல எடுத்துட்டு வருவாங்க. அப்படி இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 நாத்து எடுக்கிறது வாய்ப்பு குறைவாயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ விவசாயத்துல ரொம்ப இதா போயிட்டு இருக்குது. நான் பாத்தீங்கன்னா போன வருஷம் வரைக்கும் தக்காளி போட்டுட்டு தான் இருந்த மானாவாரியிலே. சரிங்க. ஆனா இந்த வருஷம் போடலைங்கய்யா. மகசூல் வந்து இப்ப 3-4 வருஷமா போட்ட முதலீடே கையை பிடிச்சிக்கிச்சு. சரி, மிக்க நன்றிங்கய்யா. உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நம்ம பேசணும் இல்லைங்களா, நம்ம பயிர் பாதுகாப்பு பத்தி பேசணும். அதுல செய்யறோமா, செய்யலன்னா ஏன் செய்யறதில்ல? ரொம்ப கம்மியா தான் காப்பீடு செய்யறோம். நாங்களும் இப்ப கூட பாருங்க 31 கடைசி தேதி. இன்னைக்கு காலையில் கூட ரேடியோல சொல்லிருப்போம். இதுல என்ன அதுல பிரச்சனை இருக்குதுங்க ஐயா? சொல்லுங்க. நம்ம தருமபுரி இப்போ காப்பீடு நாம் செய்யறோம், அதற்பாடிக்கு மட்டும் செஞ்சுட்டா கிடைக்காது. சரி. இப்ப இங்க மட்டும் பாதிப்புன்னு வைங்க. இந்த காப்பீடு செய்யறதுல பிரச்சனை அதான். இந்த தருமபுரி வட்டாரம் முழுக்கும் போன பயிர். சரி. அப்பதான் காப்பீடு நிறுவனம் நமக்கு கொடுக்கும். அப்படி சரிங்க. இது வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்து வாரியா காப்பீடு நஷ்டீடு கணக்கெடுத்து கொடுத்தாங்கன்னாக்க பரவாயில்ல. ஏன்னா தருமபுரி ஒன்றியங்குதுன்னா 28 பஞ்சாயத்து. 28 பஞ்சாயத்துலயுமே அவங்க வந்து காப்பீடுக்கார் வந்து கணக்கெடுப்பாங்க. இந்த பயிர் இப்ப தக்காளினா தக்காளி, சின்ன வெங்காயம்னா செங்காயம், இப்ப நெல்லு, ராகி, மக்காச்சோளம், எல்லா பயிருக்குமே காப்பீடு இருக்குது. அப்படி இருக்கிறக்குள்ள ஒவ்வொரு பஞ்சாயத்து ஒரு குறிப்பிட்ட பஞ்சாயத்துக்கு வந்து இந்த பயிர் அதிகமா செய்யறாங்கன்னா இப்ப இங்க வந்து தக்காளி சின்ன வெங்காயம் எடுத்துருவாங்க, காப்பீடு செய்யலாம். நெல்லு எல்லாம் அப்படி செய்யறக்குள்ள அந்த ஏரியாவுக்கு எத்தனை கவர்மெண்ட் வச்சிருக்கும் கணக்கு, ஒரு 5-6 பஞ்சாயத்துக்கு இந்த பயிருன்னு, அந்த பஞ்சாயத்துக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அந்த எல்லா பஞ்சாயத்தும் வந்து நஷ்டீடு ஆயிக்கணும். அப்பதான் காப்பீடு நிறுவனம் நமக்கு கொடுக்கும். ஒரு பேச்சு கேக்குறேன். இப்போ மனுஷன் நம்ம ஒரு காப்பீடு எடுக்கிறோம். எதுக்காக எடுக்கிறோம்? நம்மளுக்கு உயிர் பாதுகாப்பு. உயிர் பாதுகாப்பு. நாளைக்கு இருக்குது. நம்ம அந்த மாதிரி நடந்துடக்கூடாது. ஒருவேளை நடந்துட்டா நம்ம புள்ளிங்க ரோட்ல நிக்க கூடாது, குடும்பம் ரோட்ல அது நின்று கூடாதுன்னு தான் மனுஷன் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறது. நடக்க கூடாது, 100% அது மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் நாம எல்லாரும் நினைப்போம். நாம எடுக்கும் போது அப்படிதான் நினைப்போம், நல்லா இருக்கணும் தான் நினைப்போம். மிஞ்சி மிஞ்சி போனா என்ன, அது ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் ஏதோ கட்ட சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். பயிருக்கு தகுந்த மாதிரி மஞ்சளுக்கு ஒரு வாழை கொஞ்சம், அதாவது ரேட்டு கூட இருக்கிறது கம்மி. தக்காளிக்கு ஒரு 900 ரூபாய் சொல்றதுதான், 1200. அரசாங்கமும் பாதி போடுது. நாம 100 ரூபாய் கட்டினா அவங்க 100 ரூபாய். அதுதான் சொல்றேன், எவ்வளவோ சிரமப்படுறோம், எவ்வளவோ கஷ்டப்படுறோம். இந்த பயிர் பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். இப்போ சித்தனையா அழகா சொன்னார். இந்த பட்டம் வெங்காயம் நட்டவங்களோட அனைத்து பேரும் போச்சு, எல்லாமே சுருங்கிடுச்சு. ஆனா கட்டியிருந்தா கன்ஃபார்மா அரசாங்கம் பணம் கிடைச்சிருக்கும். அதாவது 100 ரூபாய் கிடைக்குதா, நான் செலவு பண்ணது பூரா கிடைக்குதுன்னு வரல, ஒரு 50% கிடைச்சா கூட நமக்கு ஒரு ஒரு தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் தானங்க. அதனால செய்யணும், விவசாயிங்க எல்லாரும் முன்னெடுத்து. அது நீங்க சொல்லணும். ஆமா, தெரிஞ்சவங்க செய்யறாங்க, கம்மியா செய்யறோம், எல்லாரும் செய்யறதுல தான் பிரச்சனை. நீங்க ஊக்குவிக்கணும். உங்களை நீங்க ஏற்கனவே சொல்லிங்க, ஒரு முன்னோடி விவசாயி சொல்றோம், சொல்லி கட்டுறாங்க. இப்போ ரேடியோல சொல்ற நான் சொல்றதுனால அவங்க கண்டிப்பா அது அந்த காதல் உளும ஒழிய அந்த தாக்கம் இருக்காதுங்க. ஆனா ஒரு அனுபவப்பட்ட விவசாயியே சொல்லும் போதுதான் அதுக்கு அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். இப்ப நான் சொன்ன ஏதோ ஒரு விளம்பரம் மாதிரி போயிடும். ஆனா அனுபவப்படுற விவசாயி பேசுனீங்கன்னா அதுதான் அந்த விவசாயிக்கு கேட்பார், ஓ உண்மைதான், அவர் அனுபவத்துல இருந்து பேசுறாரு அப்படின்றத. அதனாலதான் நீங்க சொல்லும் போது அதனுடைய வலு கூட இருக்கும். இப்போ நம்மளோட
அதக்குப்பாடி பகுதியை சேர்ந்த நம்மளுடைய வானொலி நேயர் விவசாய பெருமக்கள் முருகேசன் ஐயா நம்மளோட இருக்கிறாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த நாள்ல ஒரு விவசாய தினத்துல உங்களோட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சின்ன வானொலி, நம்ம மக்களோட மக்களா இணைந்து சமுதாய வானொலி, அதுவும் இந்த நாள்ல முதல் முறையா ஒரு 3-4 பேரை விவசாய பெருமக்கள் உள்ளூர் மக்களை கூப்பிட்டு நேரலையில பேசுறது, அது உங்களுடைய முயற்சியால மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். முதல்ல நன்றி சார். மருதநெல்லி வானொலிக்கு வாழ்த்துக்கள், ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னைக்கு விவசாயிகள் தினம், தேசிய விவசாயிகள் தினத்தை வச்சு நீங்க ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு விவசாயிக்கும் சென்று அடையணும் அப்படின்னு நம்ம மருதநெல்லி முயற்சி பண்ணி இந்த பண்பலை ஒளிபரப்பு நாட்டு மக்களுக்கு ஒரு சேவையா எடுத்துட்டு நீங்க செஞ்சுட்டு வரீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நான் ஒரு சின்ன விவசாயத்து குடும்பத்தை சார்ந்தவன் தான். பரம்பரையா நாங்க விவசாயம் தான் செஞ்சுட்டு வரோம். நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லா தானியமே நம்ம உற்பத்தி பண்றோம். கம்பு, ராகி, கலகா, மிளகா, தக்காளி, வெங்காயம், வீட்டுக்கு உண்டானது குறைபாடு இல்ல. நம்ம விளைஞ்சி மீதி தான் நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போறோம். இப்ப தண்ணி ட்ரை ஆகி போச்சு, ஒரு வருஷமா பயிர் இல்ல. மாடு இருக்குது, மாடு தான் நம்மளது இன்னைக்கு கை கொடுக்கறது மாடு தான். நம்ம இன்னைக்கு 24 வருஷம் முடிஞ்சு 25வது வருஷம் அடி எடுத்து வைக்கிறோம், பால் எடுக்கிறோங்க. அந்த தொழிலும் பாத்துக்கணும், மாடும் பாத்துக்கணும், விவசாயத்தையும் பாத்துட்டு வரோம். விவசாயம் எல்லாருக்குமே ஒரு துணியா இருக்கிறது விவசாயம் தான். நாம அன்றாடம் பசி நேரத்துக்கு சாப்பிடுறது விவசாயம் இல்லைன்னா நம்ம சாப்பிட முடியாது. சாப்பாட்டுக்கு நம்ம உற்பத்தி பண்றது நாம தான் உற்பத்தி பண்ணணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். எல்லா நாட்டுக்கும் நாம விவசாயத்தை நாம படி அளக்கிற மாதிரி நாம தான் அளந்தாகணும். அதுக்கு நாம ஊக்கப்படுத்தணும். மக்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வா ஃபர்ஸ்ட் தனக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு உற்பத்தி பண்ணுங்க, அப்புறம் மற்றவங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். நம்மளுக்காவது உற்பத்தி பண்ணலன்னா அப்ப மற்றவங்க உற்பத்தி பண்றது நம்ம எதிர்பார்த்துன்னு இருந்தாக்க இருக்கிறவங்களுக்கு நாளுக்கு நாள் அப்படியே தானியம் மக்களுக்கு கம்மியா ஆயிட்டே வருது, உணவு உற்பத்தி கம்மி ஆயிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. நேயர் ஒருத்தர் வருக. வணக்கம். வணக்கங்க. உழவர் பெருமக்களுக்கும் மருதநெல்லிய மக்கள் மனதிற்கு டாக்டராக இருக்கும் ஐயாவுக்கும் திறந்தாழ்த்தி கரங்கூப்பி வணங்கி மகிழ்கின்றேன். வணக்கம். உழவர் திருநாள் முன்னிட்டு அனைவருக்கும் அன்பு கலந்த பண்பான வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க ஐயா. விவசாயிகளுடைய குறைகள் ஆயிரம் இருக்குதுங்க, அது எடுத்து சொல்ல நேரம் போதாது. அரசாங்கம் எதிர்பார்த்து அரசாங்கம் விவசாயிகளை செய்யக்கூடியது முடிந்ததை செய்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம அளவுக்கு மீறி அரசாங்கத்து மேலேயும் நம்ம குறை சொல்லக்கூடாது இல்லையா? ஆமா, இல்ல யாரும் சொல்லுங்களே, அந்த மாதிரி யாரும் சொல்ல. நம்ம எதிர்பார்ப்புகள், மக்களுடைய எதிர்பார்ப்பு வேண்டாம் அப்படின்னு நான் என்னுடைய கருத்து சொல்ல. ரைட், ரொம்ப ரொம்ப நன்றிங்க, மிக்க நன்றி. ஆமாங்க, அது இருந்தோம். இந்த 100 நாள் வேலைகளை வயது தரம் பிரித்துட்டாங்கன்னா கொஞ்சம் விவசாயிகளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்குங்கய்யா. அது ஒரு கருத்தை நீங்க வைக்கிறீங்க. ஆமாங்க, தரம் அதாவது ரொம்ப முடியல, ஒரு 50 வயசுல இருந்து 60 வயசு வரலையும் அவங்களால விவசாயத்தை கூலி அதாவது நிலத்துல போய் வேலை செய்ய முடியாதுங்கிறவங்களை ஒதுக்கி அவங்களுக்கு அந்த சலுகையை கொடுத்து ஏரி வேலை கூட்ட வேலை கொடுத்தா நலமா இருக்கும். எல்லா வயசு உள்ளவங்களும் விவசாயிகளுக்கு பாதிப்பு, ஒரு வேலை விவசாய வேலை நடக்காம பாதிப்பு ஆகிறதுக்கு ஒரு 100% அது ஒரு பாதிப்பா இருக்குங்க. அது தரம் பிரிச்சு செஞ்சாங்கன்னா ஒரு கோரிக்கையா கேட்கிறேன். இல்ல, மிக்க மிக்க நன்றிங்க. கோரிக்கை அங்க அந்த மாதிரி அலுவலர்கள் சார்ந்து யாரும் இல்ல, நம்ம ஒரு சின்ன ஆலோசனையை தான் பண்ணிட்டு இருக்கோம். மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்கள். நன்றி. தருணத்தில் உங்களுக்கு மிகவும் ஒரு பெரிய ஒரு தலையாய ஒரு வணக்கம். நன்றி. நன்றி. உழவாளிகளுக்காக உழைப்பாளிகளுக்காக நீங்க கொண்டு வந்த ஒரு இந்த தலைப்பு. நன்றி 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 நன்றி. நல்லா அற்புதமா சொன்னாரு. இணைப்பில் வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம் ஐயா. நாம இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு தருவையில நாம இருக்கிறோம். 2-3 விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நாம பேசிட்டு வந்தோம். விவசாய பெருமக்கள், நான் அதிகாரிகளோட பேசும்போது நிறைய விவசாய அதிகாரிகள் அலுவலர்கள் சொல்லக்கூடியது அப்படின்னு சொன்னா, இப்ப ஐயா சொன்னார் மாடெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு விவசாயி ஒண்ணு மட்டுமே நம்பி இருக்க கூடாது. சொல்லுங்க. என்னன்னா விவசாயி நம்ம ஒரே பயிர் வச்சு பண்றது தப்பு. 2-3-4 பயிர் வச்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு வச்சுட்டோம்னா ஏதோ ஒண்ணு விலை கிடைச்சா கை கொடுக்கும். ஒண்ணு ஒரு 3 ஏக்கரை நிலம் இருக்குது, 2 ஏக்கரை நிலம் இருக்குதுன்னா
2 மாடு, 4 ஒரு ஆடு, 4 ஆடு, கோழி ஒரு 50-100 வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் நிலம் மிச்சமாச்சுன்னா பண்ணைக்குட்டை மாதிரி வச்சுக்கலாம். அது ஐயா சொன்னார் ஒருத்தர், அரசாங்கம் வந்து பண்ணைக்குட்டைக்கு ஆள் தேடுது, பஞ்சாயத்து அவர் தலைவர் சொன்னாரு. பண்ணைக்குட்டை கவர்மெண்ட் 60,000 ரூபாயிலும் வெட்டி கொடுக்குது. நாம அதுல மீனும் வளர்த்துக்கலாம். மீன் ஒரு உபரி வருவானும். ஒரு 3 ஏக்கரா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு 20-30 அளவு. ஆமா, ஒரு 1.5 மீட்டருக்கு ஆழம். எல்லாமே 60,000 ரூபாய் பொருள் தர்றாங்க. மீன் வளர்த்து வரைக்கும் போனாங்கன்னா மீன் குஞ்சு லாபம் மானியத்தில் வாங்கி வந்துடலாம். இது செய்யணும், நிலம் மிச்சமா இருக்கு. நாங்க சின்ன விவசாயி, நாங்க அதை செய்ய முடியாது. இது மாதிரி பண்ணாங்கன்னா ஏதோ ஒண்ணு, கோழி எல்லாம் பாருங்க, கிராஸ் வளர்த்தாங்கன்னா கூட 200, நாட்டு கோழியை வளர்த்தாங்கன்னா 500 ரூபாய். கண்ணுக்கு தெரியாது, அது வளர்ந்து வந்துட்டு இருக்கு. நாம இந்த விவசாயத்திலேயே நஷ்டம் இருக்குள்ள, அதுல ஒரு பக்கம் நஷ்டம் ஆயிடுச்சுனாக்க இதுல ஒரு பக்கம் நமக்கு லாபம் தான் ஈக்குவல் ஆயிருவோம். நாம நிலைச்சு தரலாம் விவசாயத்துல. சொல்லுங்க. அதாவது சார், நான் வந்து கோழி பண்ணை வச்சிருக்கிறேன். கோழி பண்ணை இப்ப வந்து அரசாங்கம் வந்து வெங்காய செட்டு ஒண்ணு மானியத்தில் கொடுத்துருச்சு. கால்நடைத்துறையில வந்து ஒரு கோழி பண்ணையம் 20க்கு 35 அடி அது ஒரு செட்டு போட்டு கொடுத்துருச்சு. 75% மானியத்துல. அது மாதிரி வந்து அரசாங்கமும் ஊக்கப்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு உதவியும் செய்யுது. நாம அதுவும் இல்லாம நாமளும் கொஞ்சமாவது போட்டு செஞ்சாதான் அது நம்ம வந்து வளர்ச்சி செய்ய முடியும். அரசாங்கமே கொடுக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லீங்களா? நம்ம உழைப்பும் வேணும், அரசாங்கமும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நாம முதலீடு போட்டு செய்யணும். நல்ல விஷயங்களை அரசாங்கம் ஒத்துழைக்கக்கூடிய விஷயங்களை நாம சப்போர்ட் எடுத்துக்கணும். மற்ற விஷயங்கள் நாமளும் முழு முயற்சியோட செஞ்சா நம்ம விவசாய பெருமக்கள் வந்து நல்லபடியா ஐயா சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல விட்டாலும் ஒரு இடத்துல அதுங்க கை தூக்கும். ஒன்னு லாஸ் ஆனாலே இன்னொன்னு நம்மளுக்கு கை கொடுக்கும். சரி, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவா இருக்கும். இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கு. நீங்க வந்து உங்களுடைய இந்த இன்னைக்கு விவசாய தினத்துல, உழவர்கள் தினத்துல, நாடு முழுக்க இந்த தினம் கொண்டாடணும். விவசாய பெருமக்களை கொண்டாடும் போது தான் அந்த நாடு வந்து சிறப்பான ஒரு செழிப்பா இருக்கக்கூடியது. காரணம், நம்முடைய பிரதேசம் வந்து, நாடு வந்து ஒரு விவசாயம் சார்ந்த நாடு. 1000 வளர்ச்சிகள் இருந்தாலும் இன்னைக்கும் விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடியது. நிலையத்திற்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை பேசுனீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம நல்ல ஆலோசனைகளை நாம பேசணும், ஒரு கலந்துரையாடணும். தண்ணிக்கு நாம எப்படி உபரி நீரை நாம எப்படி கொண்டு வரணும்ன்றதை பத்தி பேசணும். இந்த மதிப்பு கூடுதலை பத்தி நாம பேசணும். ஆட்கள் பற்றாக்குறையை பத்தி நாம பேசணும். சின்ன சின்ன விவசாயிகள் நம்ம என்ன செய்யணும், பெரிய விவசாயிகள் என்ன செய்யணும், விவசாயிகளுடைய ஒற்றுமை ரொம்ப முக்கியம், ஒருங்கிணைப்பு ரொம்ப முக்கியன்றதை பத்தி இந்த இடத்துல நம்ம பேசியிருக்கிறோம். இதுல வந்து சார், விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்துல வந்து நான் வந்து பல முறை போயிருக்கிறேன். கலெக்டருக்கு வந்து இது வந்து உபரி நீர் வந்து பம்பிங் பண்ணி நீங்க வந்து அரசாங்கம் மூலியமா நீங்க வந்து எடுத்து சொல்லி அரசாங்கத்துக்கு முயற்சி பண்ணி வாங்கி கொடுங்கன்னு நான் வந்து மனு கொடுத்திருக்கிறேன். அதுவும் இல்லாம வந்து விவசாயிகளுக்கு என்ன நேரடி, அதாவது நேரடி தொடர்புனாக்க விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்ட வர பொருள்கள் வந்து உடனே வந்து வாட்ஸ்அப் மூலியமாவா வந்து விவசாயிகளுக்கு தகவல் கொடுக்கற மாதிரி நீங்க வந்து ஒரு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அது ஒண்ணு நம்ம முக்கியமா பேச மாட்டோம். இந்த செயலி, உழவன் செயலி அப்படின்ற ஒரு ஆப் எல்லாம் இருக்கு. அது இன்னைக்கு கொஞ்சம் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கு. அதுல நிறைய ஒருங்கிணைப்பு அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்காங்க நினைக்கிறேன். அதெல்லாம் நாம இது பண்ணோம். இந்த சுற்று வட்டார பகுதியில வந்து எந்தெந்த பகுதியில வந்து என்னென்ன நீங்க மானியம் கொடுக்கறீங்கன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம வந்து அந்த தோட்டக்கலை ஆபீஸையோ இன்னைக்கு வீட்டுல பாத்தீங்கன்னா விவசாய பெருமக்கள் ஒருவேளை படிக்காம அந்த போன் இது பண்ணும். ஆனா வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்டு போன் இருக்கிறவங்களுக்கு இருக்குது, அது பாத்துக்கலாம். அது வந்து நம்ம செயலியை டவுன்லோட் பண்ணிக்கணும். நிச்சயமா கரெக்டா சொன்னீங்க. உழவன் செயலி ஆப் வந்து நம்ம டவுன்லோட் என்ன எந்தெந்த டிப்பாவுல என்ன பொருள் இருக்குது, என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நேரம் நாம மிக குறைவா இருக்கிறதுனால வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை ஒரு நல்ல நிகழ்ச்சியா, ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சியா, நல்ல ஒரு கலந்துரையாடலை பேசியிருக்கீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வருகைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எதிர்காலத்தில் விவசாய பணிகள் சிறப்பாக இருக்கணும். நம்மளுடைய மருதன்மெல்லி சமுதாய வானொலி விவசாய பெருமக்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளை நாங்களும் கொடுக்கறதுக்கு ஆர்வத்தோடு இருக்கிறோம். நீங்கள் ஒரு நல்ல தொடர்போடு நம்மளோட இருந்தீங்கன்னா அவ்வப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க, இப்போ நீங்கள் ஒரு முன்னோடி விவசாயியாக இருக்கீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்கிறத சொல்லும்போது 4 பேர் விவசாய பெருமக்கள் கேட்டு அது மூலமாக அவங்க அனுபவங்களை பெற்றிருப்பாங்க. நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க கூட நாம பேசுவோம். நிச்சயமா நல்ல தொடர்புல இருப்போன்றதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேங்க. மீண்டும் ஒரு முறை இனிய உழவர் தின விவசாய பெருமக்களுடைய நல்வாழ்த்துக்கள். ஐயா, பேர் முருகேசன்.
நான் பல முறை வந்து மருதநெல்லி வானொலிக்கு வந்து நான் ஒரு துணியா இருந்து மக்களுக்கு வந்து ஒரு தேர் மாதிரி நீங்க வந்து ஒரு அச்சாணி மாதிரி நீங்க ஒரு துணியா இருந்து விவசாயிகளுக்கு அனைத்து பொதுமக்களுக்கும் வழிநடத்தி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து அற்புதமா எங்களுக்கு வந்து வழிநடத்தி ஐயா அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ரேடியோங்க, நம்ம ஊர், நம்ம ரேடியோ, அதனால நீங்க எந்த நேரம் மகிழ்ச்சியா இருக்குங்க சார். வணக்கம். ரொம்ப ரொம்ப. என் பேர் என் சங்கரலிங்க ஐயா. இந்த நிகழ்ச்சி நான் பாக்குறேன், டிவி கேக்குறேன். இன்னைக்குதான் முதல் முறையா வந்து நேர்முகத்துக்கு வந்து நிக்கிறேன். சரிங்க. கூடுதலா LIC ஏஜென்ட் வேலையும் செய்யறேன். நீங்க காப்பீடுன்றது பயிர் காப்பீடுன்றதுனால அது ஒரு நாளைக்கு வரேன். சரி சரி சரி. பேசுறதுக்கு விவசாயிகளுக்கு நான் ஒரே ஒன்னு தெரிஞ்சுக்கிறது சொல்றது என்னன்னா, பயிர் காப்பீடு செய்யுங்க. அந்த தண்ணி வந்து சிக்கனமா பயன்படுத்தணும். ஒண்ணு, தண்ணி மிச்சமா இப்ப கிணத்துல இருக்குதுன்னு அதையும் வேஸ்டாவும் பண்ணக்கூடாது. ஒண்ணு, ஒவ்வொரு ஆளும் நம்ம நிலத்துல ஒரு கொஞ்ச நாளே அந்த தண்ணி தேங்குற மாதிரி. இப்ப வந்து அரசாங்கம் வரப்பு கட்டுறதும் கல் வரப்பு மண் வரப்புக்கு இருக்குது, இப்ப ஸ்கீம் இருக்குது. அது யாருன்னா தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கசிவு நீர் கொட்டை கட்டுறதுக்கும் இருக்குது. 3 மானியமே இருக்குது. தேவைப்பட்டவங்க ஆதார் கார்டு சிட்டா கொண்டு போய் பதிவு பண்ணிட்டாக்க அரசாங்கம் செஞ்சு கொடுத்துரும். இப்போதைக்கு இருக்குது, அது பயன்படுத்திக்கணும் கேட்டுக்கொண்டு இந்த மருதநெல்லி சமுதாய வானொலி நிலையத்துக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அந்த வேலை வாய்ப்பு நிறைய தகவல் எல்லாம் வருது. இதுல இல்ல எத்தனையோ நிகழ்ச்சிகள் பண்ணிருக்கோம், நிறைய நிகழ்ச்சி பண்ணிருக்கோம், விருந்தினர்களை கூப்பிட்டு வந்து பேசிருக்கோம். இன்னைக்கு ஒரு நிறைவான நிகழ்ச்சி, அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேலும் மேலும் மருதநெல்லி சிறப்படைஞ்சு சீர சிறப்புமாக மக்களுக்கு சேவை 100 ஆண்டுகள் மேல நிலைச்சிருக்கணும் கேட்டு எனக்கு வாய்ப்பு வழங்கிய மருதநெல்லிக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி நன்றிங்க. அதாவது வந்து இன்னைக்கு விவசாயினுடைய தேவை வந்து உழவு கருவி 100% மானியத்தில் கொடுக்கணும் சிறு குறு விவசாயிகளுக்கு. இன்னைக்கு வந்து அதுதான் ரொம்ப அவசியமா இருக்கு. அப்புறம் மண்புழு உரம் கொடுக்கணும் கவர்மெண்ட், அரசு இதெல்லாம் வந்து செஞ்சா விவசாயிகளுக்கு நல்ல சௌகரியமா இருக்கும். அது மாதிரி கேட்டுக்கிறேன். அதே போல விவசாயிங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ரசாயன உரத்தை குறைச்சி பண்ணா நல்லா இருக்கும். அதுதான் என்னுடைய முன்னெடுப்பு. ரொம்ப நன்றிங்க. நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. நல்ல நல்ல வாய்ப்புகள்ல நீங்க ஓய்வு நேரங்கள் இருக்கும்போது வந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை நம்ம ரேடியோல நேயர்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி, வருகைக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி.